அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எப்படி கிடைக்கும்? முக்கியமா 3 விஷயங்கள் சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள். பாவ மன்னிப்பு தேடுபவனுக்கு இறைவனின் ரஹ்மத்து கிடைக்கும், ரஹ்மானின் ரஹ்மத்து கிடைக்கும். லவ்லா தஸ்தக்ஃபிருனல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடாம இருக்கிறீங்களே, நீங்கள் அதை தேடனா நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள், ரஹ்மத்து செய்யப்படுவீர்கள். இன்னொன்னு, ரஹ்மானுடைய ரஹ்மத்து வர வேண்டுமானால் யாருக்காவது உபகாரம் பண்ணா ரஹ்மத்து தானா வந்துரும் நமக்கு. இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். உபகாரம் செய்பவர்களுக்கு இறைவனுடைய ரஹ்மத்து சமீபமாக இருக்கிறது. 3வது, ரஹ்மானுடைய ரஹ்மத்து எனக்கு வேணும், ஒண்ணுமே செய்ய வேணாம், நாம அடுத்தவங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். இது பிரபலமான நபிமொழி. இந்த மாதிரி 2 3 இருக்கு. இரஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில உள்ளவங்க மேல நீங்க இறக்கப்படுங்க, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இறக்கப்படுவான். அல்லாஹ் யர்ஹம் லா யுர்ஹம். எவன் இறக்கமே படலையோ கிருபையோ இல்லையோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையும் கிடைக்காது என்கிறான். இந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்து விஷயத்துல 2 தான் ரொம்ப சந்தோஷம். 1வது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ரஹ்மத்தி வஸிஅத் குல்ல ஷை. என் ரஹ்மத்து எல்லாருக்கும் விசாலமானது. இப்ப நம்மள மாதிரி பாவிகளை வெளியே தள்ளல, என் ரஹ்மத்து எல்லா பொருட்களுக்கும் விசாலமாக இருக்கிறது. இதை விட சந்தோஷமான இன்னொரு விஷயம் மறுமையை நினைக்கிற போது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? ரஹ்மதி சபகத் கலபி. எனக்கு கோபமும் வரும், ரஹ்மத்தும் வரும், கிருபை இரக்கமெல்லாம் வரும். இதுல என் கோபத்தை என் ரஹ்மத்து மிகைத்து விட்டது என்று சொல்லுகிறார். ஆகப்பெரிய சந்தோஷம் அதுதான். இறைவனின் கோபம் மிகைத்தால் நம்மள்ட்ட ஒரு அமலும் இல்லாத நாமெல்லாம் வெகு விரைவாக லகுவாக மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் சொல்லுகிறான், என் கோபத்தை விட என் ரஹ்மத்து மிகைத்து விட்டது என்கிறான்.